ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஐ வாஸ் ரீஇன்கார்னேட்டட் as 7th Prince சீசன் 2 எபிசோட் 3 தான். ஸோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை ஒண்டி போட்டுருங்க. நான் அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிசோடுக்குள்ள போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லயே அந்த இடத்துல இப்ப எல்லாராலையும் டிவைன் சோசரியை பண்ண முடியுது. அதுக்கு காரணமும் அந்த ஏஞ்சல் தான். இவங்களுக்கெல்லாம் போயும் என்னோட டிவைன் சோசரியை கொடுக்கற மாதிரி இருக்கு. ஆனா லாய்டுக்கு அப்படி இல்ல. ஏன்னா இது ஒரு லாபமான விஷயமா தான் இருக்கு. நான் இப்படி பண்ற மூலமா இன்னமும் நல்லா டிவைன் சோசரினா என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். இதனால ஏஞ்சல், நீ அவங்களுக்கு எனக்கு எப்படி ரிச்சுவலே பண்ணாம என்னால டிவைன் சோசரியை பயன்படுத்த முடியும், அதே மாதிரி அவங்களுக்கும் பண்ணு. கேக்குற ஏஞ்சல் பயங்கரமா கத்துது, இல்ல என்னால அப்படியெல்லாம் பண்ண முடியாது. இந்த மாதிரி விஷயத்த உனக்கு தான் ஓகே, ஆனா அவங்களுக்கு எல்லாம் முடியவே முடியாது. சரி, ஏதோ ஒண்ணு, நம்ம கிரிம் மாதிரி ஒரு அழகான ஃபார்மா உன்னால எடுக்க முடியாதா? இந்த கொடூரமான கிரிம் மாதிரி நான் மாணுமா? போனா கேவலமான விஷயம்ப்பா, உன்னால இதை கூட பண்ண முடியாதா? கேக்குற ஏஞ்சலுக்கு கடுப்பாவும். உடனே அது ஒரு கியூட்டான ஃபார்முக்கு மாத்து. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? எனக்கு கட்டி பிடிக்கணும்னு ஃபீல் ஆகுதோ? ஆனா நம்ம லாய்டு அங்க கண்டுக்கிற மாதிரியே இல்ல. பாத்தியா, அவர் உன்ன சுத்தமா கண்டுக்கவே இல்ல. அதுக்கப்புறம் ஏஞ்சலும் அந்த ரிச்சுவலை பத்தி சொல்லுது. நன்னு சிஸ்டர் பண்ண அந்த ரிச்சுவல் அது ஒரு ஹீலிங் டிவைன் சோசரி தான். அதனால ஹீல் ஆக முடியுமா? அதே மாதிரி டீமன்ஸ், அன்டெட், இந்த மாதிரி விஷயங்களை அழிக்க முடியும். இப்படி பேசும்போதே ஒரு 2 பேர் வராங்க. அவங்க நம்ம ஹீரோ பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. நீ அந்த தலைவலியா இருக்கிற அந்த பையன், நீ இங்க என்ன பண்ற? அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது, இதுக்கு முன்னாடியே லாடோஸ்ட்னு ஒரு இடத்துக்கு இவங்க போயிருப்பாங்களே, அந்த இடத்துல இருந்து வந்த ஆளுங்க தான். முக்கியமா நம்ம மொட்டை அவரு தான் இன்வைட்டே பண்ணாரு. இப்படி இவங்க பிஹேவ் பண்ணனால அவரு கையே வெட்டலான்னு போவாரு. ஆனா லாய்டு தடுக்கிறான் வேணான்னு. அங்க இப்பதான் அவங்க விளக்குறாங்க, அந்த இடத்துல யாரு ஸ்டாங்கோ உங்களை வச்சே நாங்க சூஸ் பண்ணியாச்சு, அதனால அவளைக்கும் நம்மளுக்கு பிரச்சனையும் இல்ல. ஆனா இன்னும் அவங்க 2 பேரு நம்ம லாய்ட எதுக்கு இந்த அளவுக்கு நீங்க பாஸ் மாதிரி ட்ரீட் பண்ணீங்கன்னு பயங்கரமா கத்திங்கன்னு இருப்பாங்களா? இடத்துல பேபிலியான்னு மத்தவங்க யாருமே அங்க எதுவுமே பண்ணலையா? நீங்க பண்ணலனா என்ன, எங்களால பண்ண முடியும் இப்படி சொல்லிட்டு அவங்க தாக்குறாங்க. ஆனா லாய்டோட டிவைன் எனர்ஜினாலேயே பர்சனாலிட்டி அப்படியே சேஞ்ச் ஆயிடுது. அங்க மன்னிப்பு மேல மன்னிப்பா கேக்குறாங்க. அந்த சிஸ்டருங்களுக்கும் மன்னிப்பு கேக்குறோம். கேக்குற ஏஞ்சலுக்கு புரியல. அதுக்கப்புறம் தான் அதுக்கு தெரிய வருது, முன்னாடி ஒரு சண்டை ஏற்பட்டிருக்கும்ல, இந்த விஷயம் தெரிய வர அது பயங்கரமா கத்த ஆரம்பிச்சது. உங்க 2 பேருக்கும் டிவைன் பனிஷ்மெண்ட்டை கொடுக்காம விடக்கூடாது. அந்த இடத்துல இப்பதான் அவ சொல்ல ஆரம்பிக்கிறான், நம்ம ரென்னுக்கு அநேகமா இவங்க 2 பேரை பத்தி தெரியாது. அதே மாதிரி நம்ம பேபிலியான் அவன் மத்தவங்களுக்கு அங்க சர்வ் பண்ண இருக்கான். நம்ம லாய்டு பண்ண வேலை அப்படி. அங்க லாய்டுக்காக அவன் எல்லாருக்குமே அங்க சர்வ் பண்றான். அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. இருந்தாலும் அவங்க ஃபாதருக்கு அது பிடிக்கல. சாப்பாடு அங்க உண்மையிலேயே நல்லா இருக்கு. இடத்துல போகும்போதே பேபிலியானுக்கும் டிவைன் சோசரி அவன் கத்து தந்திருப்பான். எல்லாம் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிருப்பானே. இதுக்கப்புறம் நம்ம லாய்ட காட்டுறாங்க. லாய்டோட வீட்டுல லாய்டுக்கு அங்க ராஜ மரியாதை. ஒரு மெய்டும் அங்க வந்து தூங்குறியா லாய்டு, குளிக்கிறியா என் கூட, இன்னும் ஒரு விஷயத்த சொல்ல. அந்த ஏஞ்சலுக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. ஆளுக்கு என்ன வாழ்க்கையா? 7th பிரின்ஸா இருக்கும் போது இது ஒரு பாரடைஸா இருக்கும்னு எனக்கு சுத்தமா தெரியாது. அட போங்கப்பா, நான் டிசைட் பண்ணிட்டேன் லாய்டு குடி இருக்கலான்னு. அங்க கிரிம்மோ கத்த ஆரம்பிச்சது, ஹே நீ இருக்க போறனா அடக்கியே வாசி, இல்லன்னா அவ்வளவுதான் பாத்துக்கோ. இந்த இடத்துல லாய்டு மாதிரி இன்னொருத்தனும் வர. அதை பார்த்து அது இன்னும் ஷாக் ஆகுது. ஆமா, இது யாரு? லாய்டால உருவாக்கப்பட்ட ஒரு உடன் க்ளோன் தான் இது. அப்பனா இது நல்லா இருக்கு. இதை வச்சு அது எதோ யோசிக்கும், லாய்டோட க்ளோனை வச்சு அவங்க கூட ஜாலியா இருக்கலான்னு. ஆனா அங்க கிரிம் டைரக்டா சொல்லிது, நீ கைய வச்ச செத்த பாத்துக்கோ. இதுக்கப்புறம் நம்ம லாய்டு கோல்ஸ் எல்லாத்தையும் ஹண்ட் பண்ற விஷயத்த பத்தி அங்க சொல்றான். ஒரு டிவைன் சோசரியை டெஸ்ட் பண்றதுக்கு நல்ல சப்ஜெக்ட்னா அது கோல்ஸ் தான். அதை நம்ம ஹண்ட் பண்ணலாம். அங்க ஒரு வாய்ஸும் வரும், அது செல்ஃபா தான். செல்ஃபா பார்த்தோன்னு எல்லாருமே ஒழிஞ்சுக்கிறாங்க. ஆமா மாஸ்டர், என்ன வர சொன்னீங்களா என்ன? ஆமா யோசிச்சேன், இந்த மாதிரி நீயும் என் கூட ஹண்டிங்க்கு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இருங்க. அங்க டக்குன்னு ஓடி வந்துட்டு, நான் ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்றான். ஆமா, இந்த கடல் கனி யாரு? இதுக்கப்புறம் அவங்க டவுனுக்குள்ள போறாங்க. இங்கதான் ஏகப்பட்ட கோல்ஸ் அவங்க பாத்துருக்காங்களா. 2 நாள் அங்க சுத்தமா நம்ப முடியல. அழகான இந்த மாதிரி ஒரு நகரத்துல நிறைய கோல்ஸ் இருக்கான்னு. கோல்ஸை பத்தி அவன் கேக்குறான். கோல்ஸை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு. அதோட சென்டால நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஆனா சென்ட் இந்த மாதிரி பாப்புலரான ஏரியால இதுதானே கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஏன்னா ஒரு அழுகி போன விஷயம் மாதிரி அது பயங்கர நாத்தடிக்குமா. இந்த மாதிரி இடத்துல நிறையவே ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள் இதெல்லாம் அழுகி இருக்கும்ல, அதனால கஷ்டம் இங்க அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறது. ஆமா, என்னோட டிடெக்ஷன் அந்த மேஜிக்கையும் இங்க பயன்படுத்த முடியாது. இந்த இடத்துல இப்படி இவங்க பேசும்போதே சாரியாவும் அந்த நன்னு பொண்ணும் வராங்க. இவங்கள பார்த்தோன்னே அந்த ஏஞ்சல் பைப்புல ஜாயின் பண்ணிக்கும் சொல்றான். அதுக்குள்ள கிரிம் அங்க தடுக்குது. அங்க லாய்டும் கேக்குறான், ஆமா நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? அச்சும் இல்ல, அதுவா சும்மாதான் மாதிரி சும்மா பேன் கேக்க சாப்பிடலாமேன்னு வந்தோம். பேன் கேக்குன்னு சொன்னோன்னே நம்ம லாய்டு ரொம்ப ஹாப்பி ஆயிரான். பேன் கேக்கு அந்த அளவுக்கு நம்ம லாய்டுக்கும் பிடிச்சிருக்கு. நம்ம லாய்டு பேன் கேக்க பத்தியும் விளக்க ஆரம்பிக்கிறான். பேன் கேக் இருக்குல்ல, இந்த பாடி இன்னும் ஸ்பாஞ்சா இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட் நாக்குல வச்சோன்னே வெண்ண மாதிரி அப்படியே வலிக்கின்னு போகும். கேட்கும் போது அவங்களுக்கு ஜுல்லா ஊத்துது. அங்க சாரியாவும் ஒரு பேன் கேக்க சஜஸ்ட் பண்றா. அது நம்ம லாய்டுக்கு பிடிச்ச போது
கிரிமும் யோசிக்குது ரெண்டு பேரோட டேஸ்டும் ஒரே மாதிரி இருக்குன்னு. பேன் கேக்கும் வர நம்ம ரென்னோட வாயில பட்டோனே அப்படியே அது பயங்கரமா கரைஞ்சு போகுது. இந்த மாதிரி ஒரு பேன் கேக் எனக்கு வேணும்யா, நீங்க கவலையே படாதீங்க மாஸ்டர், உங்களுக்கு கண்டிப்பா இதோட ரெப்ளிகா வெர்ஷன் நான் உருவாக்கி தரேன். அதுக்கப்புறம் தான் அவங்க கேக்குறாங்களே, ஆமா நீங்க எல்லாருமே சிட்டில என்ன உங்களுக்கு வேலை? அங்க கோல்ஸ் ஹேண்ட் பண்ண வந்திருக்கும். கோல்ஸ் வந்து பயங்கரமா எல்லாருமே ஹேண்ட் பண்ண இருக்கு. நிறைய பேர் அதை ஸ்பாட் பண்ணிருக்காங்களா? யாரு யாரு ஹேண்ட் பண்ண போனாங்களோ இல்ல நிறைய பேரை காணுமா? ஆனா நம்ம சாரியா இருக்கல, நான் அவளுக்கும் இந்த மாதிரி விஷயத்துல அவ தலையிடல. என்ன பொறுத்த வரைக்கும் ரிச்சுவல் இப்ப கேன்சல் ஆக கூடாது, போனா இன்னொரு ரிச்சுவலும் நடக்க போகுதா? ஆமா அப்படின்னு சொல்லலாம். இந்த வாட்டி போன வாட்டியை கம்பேர் பண்ண ரிச்சுவல் இன்னமும் நல்லா இருக்கும். முக்கியமா நாங்க அந்த நாளை செலிப்ரேட் பண்ண போறோம், ஒரு காடு பிறந்த நாள், கிரேட் அட்வென்ட் ஃபெஸ்டிவல். அதுல கிங்கும் சரி போப்போ சரி இவங்க ரெண்டு பேரும் வருவாங்களாம். அதனால அது நடந்தே ஆகணுமா. இதுக்கு அவங்க ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க. இதுக்கப்புறம் அங்க போகும்போதே இன்னுக்கா அங்க இது வரைக்கும் இந்த மாதிரி பேன் கேக் எல்லாம் அவ பார்த்ததே இல்ல. சிட்டில இந்த மாதிரி பேன் கேக் எல்லாம் இருக்குல்ல, அதனாலே இந்த சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு அவ பாக்குறா. அதுக்கு கோல்ஸ பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிய வந்திருக்கும். கோல்ஸ் மோஸ்ட்லி அந்த பிரிட்ஜ் கிட்ட தான் பாத்திருப்பாங்களாம். அதனால நம்மளாலையும் அங்க போனா கண்டிப்பா பார்க்க முடியும். இந்த இடத்துல லாய்டு ஒரு விஷயத்தை நோக்கி கையை காட்டுறான். கீழேயே ஒரு டிரைனேஜ் மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கும். அங்க அவங்க போறாங்க. ஏன்னா அங்கதான் நிறையவே வாய்ப்பு இருக்கு கோல்ஸ் இருக்க. செல்ஃபா இங்க ஸ்மெல்ல வச்சு உங்களால ஏதாச்சும் சொல்ல முடியுமா? உங்க மோந்து பாக்குறா, கப்பு பயங்கரமா அடிக்குதா, மூக்கே வெல்ற மாதிரி ஆயிடும் போல. அளவுக்கு பயங்கரமா கப் அடிக்கிறனால அவளால எதுவுமே சொல்ல முடியல. உள்ள நான் போய் தான் ஆகணும், ஏன்னா நான் ஒருத்தங்களை தேடி வந்திருக்கேன். ஆமா யாரு? ஆனா அந்த மிஸ் ஆகிற அட்வென்ச்சர் இல்ல, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருக்காங்களா? என்ன தெரிஞ்சவ தான் நம்மளுக்கு முன்னாடி அவ போயிருக்கா. அப்படி இவங்க பேசும்போதே டாவ் அங்க சம வேகமா வந்து கட்டி பிடிக்கிறா. லாய்டு என்ன உனக்கு என் மேல அவ்வளவு கவலையா? நீ இங்க எவ்வளவு தூரம் வந்திருக்க? அப்படி அவ பண்ணும் போதே மண்டையிலே ஒரு அடிய போறாங்க. கம்முனேரு, லாய்டு கிட்ட நீ இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. அங்க கோல்ஸ் தேடி தான் இந்த இடத்துக்கு வந்தோம். ஏதாச்சும் கோலை நீ பாத்தியா என்ன? அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல, நானும் அதே மிஷினுக்கு தான் போனேன். உள்ள போனதுல ஏதாச்சும் கிடைக்கும்னு பார்த்தேன். நான் தொலைஞ்சு போனதுதான் மிச்சம். உள்ள அந்த அடிக்கிற கப்புனாலேயே நல்லா அந்த இடத்துல சரியா போக்கஸ் கூட பண்ண முடியல என்னோட கியூஐய. அதுக்கப்புறம் உங்களோட பிரசன்ஸ் எனக்கு ஃபீல் ஆச்சா, அப்படியே நான் இங்க ஓடி வந்துட்டேன். இல்ல சுத்தமா வெளிச்சமும் இல்ல. இது கேக்குற லாய்டும் அவனோட டிவைன் சோசரியை பயன்படுத்த அந்த இடத்துல வெளிச்சமாயிது. அங்க காத்தெல்லாம் ரொம்ப பயங்கர நாத்தமா இருக்கும்ல, அதெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ் ஆயிது. அங்க தண்ணி எல்லாம் குடிக்கிற தண்ணி அளவுக்கு ரொம்ப கிளீனா இருக்கு. பாக்குற அவங்க ரெண்டு பேரால சுத்தமா நம்ப முடியல. ஏன்னா நம்ம லாய்டோட டிவைன் சோசரினாலேயே எல்லாமே அந்த அளவுக்கு பயங்கர கிளீன் ஆயிடுச்சு. என்னால என்னோட கியூஐ அதையும் பயன்படுத்த முடியும். அவ அதை பயன்படுத்துறா. அந்த ஒட்டுமொத்த ஏரியாவும் ஒரு மாதிரி சஸ்பீஷியஸா அவளுக்கு தெரியுது. அந்த இடத்துல நம்ம ஷீரோவும் சொல்லுது இந்த மாதிரி நான் வந்து போறேன்னு. அது இவங்களுக்கு புரிஞ்சு போயிது. அங்க ஷீரோவும் போக ஆரம்பிக்குது. ஆனா ஷீரோக்கும் அங்க பயங்கரமா கப் அடிக்குது. இதனால நம்ம ஷீரோட ஸ்மெல்லிங் சென்ஸ் அது இன்னமும் அதிகரிக்குமா. அந்த இடத்துல நம்ம ரென்னு வந்து ட்ரெஸ் கொடுக்குறா. இதனால டாவுக்கு அங்க ஒரு ட்ரெஸ்ஸும் கிடைக்குது. என்ன லைட்டா டைட்டா இருக்கு, இருந்தாலும் பக்காவா இருக்கு. ஹீரோவும் யோசிக்கிறான். அவனும் இந்த ஒட்டுமொத்த எத்தையும் ஸ்கேன் பண்ணி பாக்கலான்னு அவ கண்டுபிடிச்சிடா. ஹே பயன்படுத்துறது கியூஐ தானே, யார் உனக்கு இதை சொல்லி தந்தா? சொல்லு. அங்க நம்ம செல்ஃபான்னு சொல்ல செல்ஃபா அப்படியே தள்ளி விடுறா. அங்க லாய்டும் செல்ஃபா கிட்ட அந்த பிளேட பத்தி கேக்குறா. இதுக்கு முன்னாடியே ஒரு பிளேட வச்சு பயங்கரமா வெட்டிலாம் சீசன் 1ல வெட்டிருப்பால, அந்த பிளேட நீ கொண்டு வரலையா? இல்ல அதை நான் கிளீனா வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதே மாதிரி இந்த வாட்டி ப்ரொடெக்ட் பண்றதுக்காக வேற ஒரு விஷயத்த நான் வந்து கையாள போறேன். அப்படியா? ஒரு கை பாத்திர வேண்டியதான் யார் இஷ்டாங்கன்னு நீங்க தெரியும். அதுக்காக நம்ம ஏன் ஒரு சின்ன கேமை விளையாடக்கூடாது? யார் இந்த கேம்ல ஜெயிக்கிறாங்களோ லாய்டு கூட ஒரு டேட்டிங் அவங்க பண்ணலாம். என்னது, நம்ம லாய்டு வந்து டிவைன் சோசரிய டெஸ்ட் தான் பண்றாரு, அதுக்கு இது அவசியம் தானா? லாய்டுக்கு இது ஒரு பெரிய ஹெல்ப்பா இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு ரிவார்டை நம்ம எதிர்பார்க்க கூடாதா? இதுக்கு நம்ம ரென்னும் சொல்றான், இந்த போட்டிக்கு நானும் வரலாமா? அப்புறம் என்ன, ஜெயிக்கிறவங்களுக்கு லாய்டோட டேட்டிங் போக முடியும். நீ வந்து ரொம்ப அதிகமா போற, அதனால நான் உன்னை விட்டுருவேன் நினைக்கிறியா? அப்புறம் என்ன, ஆரம்பிக்கலாமா? இந்த கேமோட ரூல்ஸை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். ரொம்ப சிம்பிளான ரூல்ஸ் தான். உன்ன மாதிரி ஒரு பைத்தியக்கார மேடுக்கு கூட இந்த விஷயம் நல்லாவே புரியும். என்னன்னா, யாரு வந்து அதிகமான கோல்ஸை கொள்றாங்களோ உங்களுக்கு நம்ம லாய்டு வந்து கிடைப்பான். லாய்டு கூட டேட்டிங்கை என்ஜாய் பண்ண முடியும். அதான் நீ ஒரு ஸ்டூப்பிடா இருந்தாலும் இந்த விஷயம் அட்லீஸ்ட் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா உனக்கும் இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், என்னோட ஸ்டூப்பிடிட்டி. அதனால நான் உன்னை கொள்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இந்த போட்டியில ரென்னும் கலந்துக்கிறான். அந்த போட்டியும் ஆரம்பிக்க டக்குன்னு அவ காலை வச்சு 2-3 கோல்ஸை கொள்ள ஆரம்பிக்கிறான். திரும்ப 5-6 கொல்லும் போதே அலாக்கா பிடிச்சு அப்படியே சைல வச்சிடறான். என்னோட டெக்னிக் ஒரு நல்ல போனா சைல இருக்கணும். ஆமா நீ என்ன காரியம் பண்ணிருக்க, அது எனக்கான கோல்ஸ். இன்னொன்னு கொல்ல போனா செல்ஃபா அங்க பயங்கரமா கொல்ல ஆரம்பிக்கிற எல்லாத்தையும். இதெல்லாம் எனக்கான கோல்ஸ், நீ எதுக்கு அதுங்களை கொல்ற? வெறுமா லாய்டு கொடுத்த அந்த டிவைன் சோசரியால ஆன அந்த வெப்பனை அதை வந்து நான் டெஸ்ட் பண்றேன், அவ்வளவுதான். இதே மாதிரி அவங்க பயங்கரமா சண்டை போடுறாங்க. ஹேய், நீ வந்து என்னோட வழியில இருக்க, யாரு சொன்னா? நீதான் என்னோட வழியில இருக்க, மரியாதையா விலகி போ. அதே மாதிரி அங்க நம்ம டாவ் கொல்ல போனா அந்த இடத்துல அவ கொன்னுறா, இவ கொல்ல போனா அவ கொல்றா. மாதிரி அவங்களோட பாயிண்ட் அங்க போகுமா? உண்மையிலேயே நான் நினைச்சதை விட ரொம்ப டேஞ்சரானவளா இருக்கா. ஏன்னா 5-6 நான் எய்ம் பண்ணா அதே மாதிரி அவளும் கொன்னுறா. கிட்ட ஏன் கிட்ட இருக்கிற மாதிரி அந்த கியூஐ அந்த மாதிரி விஷயம் கூட இல்ல. இல்லாமலே அவ ரொம்ப ஸ்கேரி
சரியானவளா இருக்கா. நான் எதிர்பார்த்த மாதிரி நீ என்னோட வெப்பனையே டேமேஜ் ஆக்கிட்ட. ஆனா நான் எதிர்பார்த்ததை விட நீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். அங்க டாவும் பயங்கரமா கத்துறா. ஹே லாய்டு, இந்த வெப்பன் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு, அந்த அளவுக்கு டேமேஜ் பண்ண முடியல. அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல, அதுக்கு காரணம் உன்னோட எபிலிட்டி அந்த மாதிரி இருக்கு. செல்ஃபாவும் சொல்றான், அடா லாய்டு, இந்த ஸ்வாட் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்லன்னு நினைக்கிறேன், விட்டா இது ஒஞ்சிரும் போல. உங்க ரெண்டு பேரும் ரொம்ப அமேசிங்கா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நானும் லாய்டுக்காக ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணும், அதனால அவளோட பாய்சன் அதுல செலுத்துறா. இது லாய்டுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இதுல கோல் தாக்க வருமா, தேவ தாக்குறா. ஆனா இதனால அதுதான் ஒஞ்சி போகுது. அங்க இதுலயே லாய்டுக்கு தெரிஞ்சு போயிடுது. ஓரளவுக்கு மேல நம்ம கேர்லெஸ்ஸா யூஸ் பண்ணா அதனால அது ஒஞ்சி போயிடும்னு துரத்த ஆரம்பிக்கும் போதே அவன் ஒரு ஸ்வாட கொடுக்கறான். அது அதே மாதிரி இருந்தாலும் இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டானது. வச்சு சும்மா தான் தாக்குறா. அங்க பாய்சனால அது இறந்தே போயிடுது. என்னோட எபிலிட்டியால ஆன ஒரு டிவைன் வெப்பனே இதை சொல்லலாம். இதை பாக்குற கிரிம்மோ ரொம்ப ஆச்சரியமாவுது. ஏன்னா இந்த மாதிரிலாம் பண்ண முடியும்னு எதிரே பார்க்கல. நான் வெறுமா ஒரு குட்டி உண்டு ஸ்கிராட்ச் அதுவே போதும் அங்க இருக்கிற உடம்ப நாசமாக்குறதுக்கு. பத்தி உனக்கு தெரியுமா என்ன? உன்னோட ரியாக்ஷனை வச்சு தெரியுது உனக்கு தெரியலன்னு. காட்சால ஒரு கையாளப்பட்ட ஒரு சோசரி தான் இது. சத்தியம் டீமன்ஸ் அழிக்கிற அளவுக்கு போதுமான அளவுக்கு இருக்குமா, அதனால அவங்க அப்படியே விட்டாங்க. ஆனா எப்போ இவன் கிட்ட இந்த பவர் கிடைச்சதோ அதனால அதோட பொட்டன்ஷியல இன்னமும் இவன் ஏத்த ஆரம்பிக்கிறான். எவ்வளவு இன்னமும் வேற லெவலுக்கு போகுது. இந்த ஸ்வாட் உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கு. மாஸ்டர் ஏன் தெரியல, இந்த ஸ்வாட் ஒரு மாதிரி வியர்டா இருக்கு. நான் வாட்டர் எலிமெண்ட் ஆட் பண்ணிருக்கேன் செல்ஃபா, அதனாலதான் அப்படி வியர்டா இருக்கு. ஏன்னா இதனால அது உடையாது. அதே மாதிரி அங்க இருக்கிற மாஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே அவங்க கொல்றாங்க. அங்க கிரிம்மோ சொல்லுது, இவன் கிட்ட பெஸ்டான அசிஸ்டன்ட் எல்லாம் இருக்கும் போது இவனுக்கு என்ன கவலை. அதே மாதிரி கொண்டு முடிக்கிறாங்க. ஃபைனலா ஒரு 2 கோலோ ஏதோதான் இருக்கும். அவங்க கொல்லலான்னு போகும்போதே யாரோ ஒருத்தங்க நடுவுல வர, இதனால இவங்களுக்கு தான் ஒரு மாதிரி ஆகுது. அந்த பர்சனும் சொல்றான், என்ன ஒரு இதுவா இருக்கு இன்க்ளூடரா. அந்த வித்தியாசமான ஆளை காட்டுறாங்க. அவனும் அங்க சர்ச்சோட ஃபாதரை புச்சு வச்சுன்னு இருக்கான். பக்கத்திலேயே ஒரு விஷயமும் அவங்க வந்து சொல்லுது, ஆமா என்ன பண்ணும் சொல்லுங்க, பாடியை டேக் ஓவர் பண்ணுமா, பண்ணிட்டா அவங்களால ஃப்ரீயா அங்கேயும் இங்கேயோ சர்ச்சில் போக முடியும். பின்னாடியே நம்ம நன்னு பொண்ணு வர அவளை பார்த்து இவன் சொல்றான், இன்னொரு பாடியா அப்படின்னு இவன் சொல்றான். இங்கேயே இந்த எபிசோட முடியுது. பார்க்கலாம் என்ன ஆகும்னு. இதுக்கு மேலதான் இன்னமும் வேற லெவல்ல போகும். வீடியோக்கு மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.